ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லேர்ன் இட் இன் 10 நிமிஷத்தில் இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோங்கிறத பார்க்கலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் நம்ம அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரம். என்னது? காய் பாய் அப்படின்னா நோ யுவர் எக்ஸிட் பிஃபோர் வி என்டர். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு என்ன டாபிக்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி இன்னியோட டாபிக் என்ன? ஸ்டாக் மார்க்கெட். மோஸ்ட் அவைட்டட் இல்லையா, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட். இன்னிலேருந்து அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம புல்ஸுக்கும் பேர்ஸுக்கும் நடுவில் நடக்கிற கடுமையான சண்டை. எது மேலே? ப்ரைஸ். ப்ரைஸ்னா என்ன? விலை. இந்த ஒரு விலையை தீர்மானிக்கிறதுல புல்ஸுக்கும் பேருக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் ஸ்டாக் மார்க்கெட். இது ஒரு ப்ரீஃபாக சொல்கிறது தான். ஓகே, ஸோ வாங்க முன்னாடி என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஒரு பங்குச்சந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட பர்பஸ் என்ன பார்த்துடலாமா? வாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, லெட்ஸ் சே சம் டிஃப்ரெண்ட் கம்பெனி. ஓகே, ஒரு பேர் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜே பப்ளிக் லிமிடெட். ஓகே, போன மாடியூல் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த கம்பெனி வளர்ச்சி ஆகணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? பணம் தேவை. கரெக்டா? ஸோ பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க? அவங்க இன்வெஸ்டர்ஸ், அதாவது யார் இவங்களோட ஷேர்ஸை வாங்குவாங்களோ அங்கே ஷேர் மார்க்கெட்டை லிஸ்ட் பண்ண என்ன ஆகும்? பீப்புள் வில் இன்வெஸ்ட் இன் தேர் கம்பெனி. இன்வெஸ்டர்ஸ் இவங்க ஷேர்ஸை வாங்கும் போது என்ன ஆகுது? இன்வெஸ்டர்ஸோட பணம் கம்பெனிக்கு கிடைக்குது இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம்னு என்ன அர்த்தம்? நம்ம பணத்தை போட்டு அந்த கம்பெனிலேருந்து ஒரு பார்ட் நம்ம வாங்குறோம். கரெக்டா? ஸோ இந்த பணத்தை நான் ஷேரில் ஒரு கம்பெனியில் போடுறதுனால இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு? கம்பெனி என்ன பண்ணும்? அவங்க பண்ணுற ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதில் வர ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு மூலியமாக திருப்பி கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும்? அவங்களோட ஷேர் ப்ரைஸ் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். அவங்க ஷேர் ப்ரைஸும் மேலே போகும், which will eventually benefit இன்வெஸ்டர்ஸ். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா பங்குச்சந்தை இல்லை ஸ்டாக் மார்க்கெட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்படி தான் வேலை பண்ணும். ஸோ கம்பெனி வளர்ச்சிக்காக பணத்துக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்டர்ஸ் பணத்தை போடுறாங்க. அந்த பணத்தை வச்சு கம்பெனி க்ரோ ஆகுது. கம்பெனி க்ரோ ஆக கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஜாஸ்தியாகுது. கம்பெனி ஷேர் வேல்யூ மாத்திரம் இல்லை, ஒன் ஆஃப் தி அதர் வேஸஸ் கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து சர்டன் பர்சன்டேஜ் டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வின் சுச்சுவேஷன், ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட பர்பஸ் என்ன? ரெண்டு பேரும், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் த கம்பெனி வில் க்ரோ டுகெதர். புரிஞ்சுதா? எக்ஸலண்ட். வாங்க அடுத்தது என்ன பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி, ஒரு குட்டி கதை. நான் சொன்னேன் போன வாட்டியே ஸ்டாக் மார்க்கெட்டோட குட்டி கதை பார்த்துடலாமா? வாங்க. The concept of stock market and its development was driven by the need for companies to raise capital and for investors to share in the profits of businesses. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே தான். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு கம்பெனிக்கு பணம் வேணும், அதனால இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்தாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு 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 எக்ஸ்ட்ரா இன்கம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏர்ன் பண்ணுற பணத்தை இந்த கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கி அவங்களும் பெனிஃபிட் ஆகிறதுக்காக தான் இந்த கான்செப்ட், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு கான்செப்டே உருவாச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, நம்ம ரொம்ப பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. ஸோ த கம்பெனி நீடட் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மனி டு ஃபைனான்ஸ். இப்போது இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு இருக்கு இல்லையா, அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டு, எஸ்பெஷலி யூரோப்லேருந்து நம்ம ஏஷியாவில் இருக்கிற நாடுங்க மத்தியம் ஒரு ட்ரேட்னா என்ன? வாங்குறது கொடுக்கறது, அது இல்லையா? ஸோ அதை நடத்துறதுக்கு பணம் வேணுமா இருந்தது. அங்கேயும் இப்போ யூரோப்லேருந்து இங்கே ஏஷியாவுக்கு வரணும், இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரணும்னா பணம் வேணுமா இருக்கும். அந்த காலத்துலலாம் ஃப்ளைட் எல்லாம் கிடையாது. ஸோ அப்போல்லாம் போட்டு ஷிப்பு அந்த மாதிரி தானே வந்திருந்தாங்க. ஸோ அப்படி வரத்துக்கு பணம் வேணுமா இருந்தது. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க? சில மனிதர்கிட்ட போய் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறது பதிலாக ஜென்ரல் பப்ளிக் கிட்டே நம்ம ஏன் பணத்தை கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட்னால உருவானது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். அது மட்டும் இல்லை, நம்பர் 1 இந்த வேர்ல்ட்லே
ஃபர்ஸ்ட் official stock exchange எஸ்டாப்ளிஷ் ஆனது ஆம்ஸ்டர்டாம் இன் 1602 1602 வருஷத்துல. இன் ஐ மீன் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது யாரு? டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, ஸோ திஸ் மார்க் த பர்த் ஆஃப் மாடர்ன் ஸ்டாக் ட்ரேடிங். ஓகே, அங்கே வந்து இந்த பங்குச்சந்தையில் வந்து செல்லிங் பையிங் இந்த ஷேர்ஸ்லாம் நான் பணத்தை போடுறேன், அந்த பணத்தை வச்சு கம்பெனி ஒரு ப்ராஃபிட் பண்ணும், அவங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி கம்பெனி க்ரோ ஆக ஆக நம்மளோட ஷேரும் பெனிஃபிட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன பார்த்துடலாம் வாங்க. A stock exchange is like a marketplace where people buy and sell shares of companies. இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே போய் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு டெய்லி வேணுங்கிற அரிசி பருப்பு சோப்பு சீப்பு இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே என்னென்னா நம்ம போய் நம்மளுக்கு டெய்லி தேவையான பொருளை வாங்குறது பதிலாக ஸ்டாக்ஸ் வாங்குவோம். ஓகே, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வாங்குவோம். அதை வாங்கும்போது ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் அதுலேருந்து நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வி ஆர் ஓனிங் அ பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அந்த கம்பெனியில் ஒரு பங்கு வந்து நம்ம வாங்குறோம் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கும்போது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா இது வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபோட்டோ. நம்ம நியூயார்க்கில் இருக்குது, வால் ஸ்ட்ரீட் யூஎஸில் அமெரிக்காவில், அதோட ஃபோட்டோ இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச்லேருந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி சூப்பர் மார்க்கெட்டில் போய் பண்ணுறோமோ அதான். இங்கே போய் காய்கறியெல்லாம் வாங்க முடியாது, இங்கே வந்து அந்த அரிசி பருப்பு தயாரிக்கிற கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட ஷேர்ஸையே வாங்கலாம். நாமளும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிற மாதிரி இது. ஓகே, ஒரு ஸ்மால் மைன்யூட் லெவலில். ஓகே, எக்ஸலண்ட். அடுத்தது என்ன பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது, அதனால என்ன பயன், என்ன பலன், அதனால என்ன யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் கம்பெனிஸ் கேன் லிஸ்ட் தேர் ஷேர்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பை அண்ட் செல் தே ஷேர்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் என்ன ஆகும், கம்பெனிஸ் வந்து அவங்களோட கம்பெனிஸ் அங்கே லிஸ்ட் பண்ணலாம். நாம் இன்வெஸ்டர்ஸ் இருக்கோம் இல்லையா, நாம் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம் இல்லை விற்கலாம். இதை எந்த இடத்துல போய் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அஃப்கோர்ஸ் பண்ணணும்னா நம்ம அங்கே போய் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுவோம், பட் அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இதனால என்ன ஒரு பலன்? லிக்விடிட்டி. They make it easy for buyers and sellers to find each other. இந்த லிக்விடிட்டினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குது, ஓகே, நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கே நான் விற்கணும்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், ஒன்று நியூஸ் பேப்பரில் போடலாம், இல்லை புரோக்கர் கிட்ட போய் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்கு இல்லையா. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஒரு வாட்டி ஷேர்ஸை வாங்கின அப்புறம் என்கிட்ட ஷேர் இருக்குன்னு நான் நியூஸ் பேப்பரில் போடலாம், இல்லை புரோக்கர் கிட்ட போய் சொல்லலாம், இல்லை நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. பட் அதெல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப டைம் ஆகும் அந்த ஷேர்ஸ் என்னை விற்கிறதுக்கு இல்லையா. ஏன்னா அதே மாதிரி ஒரு ஷேரை வாங்கணும்னா அந்த அந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு யார் விற்கிறாங்கன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்தோம்னா இட் மேக்ஸ் இட் மோர் ஈஸி அண்ட் டிரான்ஸ்பரண்ட். புரிஞ்சுதா? அந்த இடத்துல ஒரு அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க, விற்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. புரிஞ்சுதா? Excellent. So it acts as a regulated environment that ensures the trading process is safe, fair and transparent. அதாவது இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் பாடி என்டிட்டி, நம்ம கவர்மெண்ட் வந்து இதை பாதுகாப்பும். ஸோ எனி டிரான்சாக்ஷன் இங்கே நடக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கண் பார்வையில் தான் நடக்கும். ஸோ நம்ம இந்த நம்ம ஃபுல் ப்ராசஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, பிரில்லியன்ட். ஸோ சம் ஆஃப் த மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க குவிக்காக. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1698 ஸ்டார்ட் ஆச்சு. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன காஃபி ஹவுசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் இந்த வணிகர்கள்லாம் போய் யாருக்கெல்லாம் அவங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஷேர்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1792,
1792 மே 17 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆன கம்பெனி வந்து பேங்க் ஆஃப் நியூயார்க். அடுத்தது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நம்ம இந்தியாவோடது. 1875 1875. ஸோ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ வருஷமாக நம்ம பாம்பே எக்ஸ்சேஞ்ச் இஸ் பின் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஃபுல் ஏஷியாலேயே. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து குரூப் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ். அதில் மெயினாக தலைமை பொறுப்பில் இருந்தவர் யார்? மிஸ்டர் பிரேம்சந்த் ராய்ச்சந்திர, ஒரு ப்ராமினன்ட் பிஸ்னஸ் மேன். ஓகே, ஸோ அடுத்தது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1992 ஆரம்பித்தாங்க. இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக், ரொம்ப மாடர்னாக, மேக்ஸிமம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் 1992 ஆரம்பித்தாங்க. யார்? கவர்மெண்ட். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ அது தவிர மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், எம்சிஎக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கமாடிட்டிஸ்னால் இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம இது இருக்கு இல்லையா, கோல்டு, சில்வர், அலுமினியம், காட்டன், காப்பர், ஆயில், இது எல்லாத்தையும் வாங்கணும் விற்கணும்னீங்கன்னா நீங்கள் வந்து எம்சிஎக்ஸுங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். ஓகே, கவலைப்படாதீங்க, இது எப்படி பண்ணும் என்ன பண்ணுங்கிறதுலாம் போக போக நம்ம கற்றுப்போம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். எக்ஸலண்ட். ஸோ மக்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பாய் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வாட்டி என்ன டாபிக், அடுத்து வரப்போகிற செஷனில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? எக்ஸலண்ட், வாங்க. அதுதான் வாட் இஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, இது ரொம்ப 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 முக்கியம். ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, எப்போ இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம், எப்போ வாங்கக்கூடாது, அது வாங்கிறதுக்கு என்னென்னலாம் ஒரு அறிகுறி இருக்குது, வாட் ஆர் ஆல் த சிக்னல்ஸ் தட் வி கேன் யூஸ், அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வித் தேட், நம்ம அடுத்த வாட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி குவிக்காக சொல்லிடுறேன், நம்ம அல்டிமேட் மந்திரத்தை மறக்காதீங்க. கை பாய், நோ யோர் எக்ஸிட் பிஃபோர் யூ என்டர். ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. வாழ்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.